Hi friends, இன்னைக்கான வீடியோல KFC ஸ்டைல்ல ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை எடுத்துறோம். அத நல்லா ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு அரை கப் தயிர் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கார்ன் மாவு கலந்துக்கலாம். மூணு ஸ்பூன் மைதா மாவு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் இதையும் கலந்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது அரை ஸ்பூன் கரம் மசாலா இதையும் நல்லா கலந்துக்கலாம். பெப்பர் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை லெமன் இதை நல்லா பிழிஞ்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து சிக்கன் லெக் பீஸு இல்லைனா பெரிய பெரிய பீஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் எலும்புலாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையுமே இந்த மிக்ஸில் போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போத்தே மசாலா எல்லாமே நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். இதையும் நல்லா கலந்து நல்லா ஊற விட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ 2 மணி நேரம் நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கார்ன் மாவு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன் இதையும் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தேவைக்கு சால்ட்டு. இது எல்லாத்தையுமே நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி கோட்டிங் ஆகணும். இதை எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் இருக்கும் இல்லையா, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்னா அந்த சிக்கனை நல்லா இப்படி நல்லா முன்னாடி நல்லா டிப் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா டிப் பண்ணணும். இப்படி பார்த்தாலே தெரியும் நமக்கு இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது. இதை பொரிச்சோனையும் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் இப்படி எடுத்து இந்த பவுடரில் நல்லா அழுத்தி நம்ம கோட் பண்ணணும். அப்போதே சிக்கன் பொரிக்கையில் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே பொரிச்ச சிக்கன் மாதிரி இப்படி நல்லா அப்படி அழகாக தெரியும். சிக்கன் எல்லாத்தையுமே இப்படி மாவில் டிப் பண்ணி வச்சாச்சு. அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு நம்ம
ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா இப்படி பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். சூப்பரான KFC சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த KFC சிக்கன் கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம். மைனஸ் இருந்தால் மைனஸையும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.